அதுக்கப்புறம் இன்னும் அண்டர் ரேட்டட் சீரீஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எப்படின்னா டிராகன் பூஸ்டர், சகலகலா மேஜிக் ஸ்லேட். டிராகன் பூஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்ததில்லைங்கிறது அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த அனிமேஷனே வேறு மாதிரி இருக்கும் பழைய இதோட கம்பேர் பண்ணுறப்ப. அதை நான் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்துட்டு இருப்பேன், சும்மா அதைத்தான் அதிகமாக பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னும் எனக்கு பிடிச்சிருச்சு, அது ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஆனால் நான் ஃபுல்லாக பார்த்தது. அதே மாதிரி டிராகன் பூஸ்டர் இருக்குல்ல, டிராகன் பூஸ்டரும் ஹீமேனும் ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா இவங்களுக்கு இன்னும் 2 லைஃப் இருக்க மாதிரி இருக்கும். ஒன்னு பவர்ஃபுல் லைஃப், இன்னொன்னு அதுக்கு முன்னாடி இப்ப ஸ்வாட் எடுத்து ஹீமன் சொல்லும் போதும் கிரேஸ் கோட்டை இது வந்து அந்த ஸ்டார் வச்சிருப்பான். டிராகன் பூஸ்டர்ல வந்து ஸ்டார் வச்சிருப்பான். மேக்ஸிமம் ஆஃப் சூப்பர் ஹீரோ இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு லைஃப் உங்களோட நார்மல் ரொட்டீன் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் எப்படின்னா அதுக்கப்புறம் தான் பூஸ்ட் ஆகுமே. ஒரு எபிசோட் பூஸ்ட் ஆகிறதே வந்து இவங்களோட பவர் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் எபிசோடுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நார்மலா ரெட் அண்ட் ப்ளூல இருக்கும். அந்த ஸ்டார் வச்சதுக்கு அப்புறம் அவன் கீழே குதிப்பான். அதோட ஃபீமேல் லீடர் பேர்லாம் எனக்கு தெரியல. அவ வந்து மேல இருந்திருப்பா, இந்த டிராகனோட கீழே குதிச்சிரும். அப்ப வந்து அந்த ஸ்டார் வச்சுதான் டிராகனுக்கு ரெக்க முளைக்கும். அந்த கோல்டன் கலர்ல வந்து கோல்டன் அண்ட் ப்ளூ கலர்ல. அது எப்படின்னா ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும். பெருசா நீ விவசாய நிலங்களே இருக்காது, இந்த மாதிரியான திங்ஸ் தான் இருக்கும். ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு எப்படி இருக்குமோ, ஒரு மேட்ரிக்ஸ்ல வர மாதிரி தான் இருக்கும் ஒரு வேர்ல்டு. அந்த வேர்ல்டுக்குள்ள இது நடந்துச்சு. சைபர் பங்க் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள ரேஸ், இந்த டிராகன்ஸ் உள்ள வரும்போது அதோட ரேஸ் வரும். அது நல்லா ஒர்க் ஆச்சு. எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு இந்த ஒரு இது எப்படின்னா, இது எனக்கு ஞாபகம் இல்லை, சரியா ஞாபகம் இல்லை, பர்டிகுலராக பேர்லாம் ஞாபகம் இல்லை. போயிட்டு இருப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்க. குரங்கு வந்து ஒரு பழைய இன்வென்ஷன், ஒரு சூப்பர் ரோபோட் மங்கி. அதெல்லாம் நம்ம ஒரு டைம்ல அது வந்து 5 ரோபோட் இருக்கும். அது எதுல ஹங்காமாவா இல்ல டிஸ்னி XD-ல போடுவோம். டிஸ்னி 5 ரோபோட். ஆமா அது அந்த பவர் பஃப் கேர்ள்ஸ் நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஆனால் அது நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கல சீரியஸாக. நான் அந்த 3 பிள்ளை இருக்கும்ல, அதை பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, உண்மையாலே வந்து அதில் வில்லன் தான் ஹீரோ. அவன் நல்லா வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஆகாத குடைச்சலை கொடுத்துட்டு சீரியஸா எங்க வில்லன் தாங்க ஹீரோ அதுல. எனக்கு ஸ்டார்டிங் பார்க்கும்போதே ஓகே ரைட்டு நடந்துருச்சு. அப்புறம் மாஸ்டர் ரெயின் டிராப் பெஸ்ட். அவதார் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, அவதார் வர்ற எலமெண்ட்ஸ் அப்படியே தூக்கி போட்டானா மாஸ்டர் ரெயின் டிராப்ஸ். இப்போ மாஸ்டர் ரெயின் டிராப் கார்ட்டூன்ஸே எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்கும், ஹில் ஸ்டேஷன்ல பார்க்கும்போது ஒரு கிளைமேட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் இருக்கும். மழை ஏதோ வந்தால் வீட்டில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த மதிய டைம்ல என்னடா சுட்டியில் இருக்குன்னு பார்த்தா மாஸ்டர் ரெயின் டிராப் போடும். 5 டிராகன்ஸ்லேருந்து வந்து 5 பவர். அதில் வந்து 5 பூதங்கள் இருக்கும். காத்து, நீர், நிலம். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் வேற தண்ணி, அதுக்கப்புறம் வந்து காத்து, அந்த அந்த பொம்பளை ஒண்ணு இருக்கும்ல, மரம் செடி, அது, அதுக்கப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் அந்த தங்க மங்கி. அவனை வந்து அது வந்து எப்படின்னா காமெடியோட அப்படின்னு சொல்லிட்டு போய் புத்தர் இதுல இருந்து தூக்கிட்டு வருவாங்க வாப்பா அப்படின்னு. ஸோ என்னன்னா, இந்த காமெடிக்கான மங்கி வந்து ஒரு ரிபல்லியனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பேசிக்கான லைஃப்பில் வந்து நம்ம அடிக்கடி தொலைக்கிறது என்னென்னா ஒரு ஃப்ரீடமையும் ஒரு ஹாப்பினஸும் தான். அந்த ஹாப்பினஸை கொண்டு வர்ற விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒன் பீஸில் மங்கி டி லூஃபி அது வந்து ஒரு ரிபல்லியன். அந்த குரங்கு, மற்றதெல்லாம் பவர்ஸ். அந்த குரங்கு வந்து பெரிய ரிபல்லியன். ஆனால் அந்த குரங்குனால தான் நிறைய இடத்துல எஸ்கேப் ஆவாங்க. அந்த குரங்கிட்ட வந்து இன்னொரு அதுகிட்ட ஒரு ஸ்டாஃப் இருக்கு. அது அந்த கை ஒன்று அதை விட்டு அந்த கை எங்கேயாவது போய். அதுதான் எனக்கு அந்த சீரீஸ்லேயே மொத்தமாக பிடிச்சது வந்து அந்த கை தான். அது ஒரு டைம்ல வந்து சம்திங் ஏதோ மேலே போயிட்டு இருக்கும், இவங்க கீழே இருந்து போகணும். அந்த குரங்கு சிக்கிற சமயம் அப்போ அந்த கையை விட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து அதில் வந்து மாஸ்டர் ரெயின் டிராப்போட வாய்ஸ் நல்லா இருக்கும். அதை டப்பிங்கில் நல்லா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதோட இன்ட்ரோ சூப்பரா இருக்கும். மாஸ்டர் ரெயின் டிராப் அப்படிமா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நெருப்பு சக்தி இருக்கு. ஆப்போசிட்ல ஜெனரல் கூட இருப்பான். கூட ஒரு இது ஒரு பச்சை கலர்ல நத்த மாதிரி. Tập trung vào sự nghiệp, không phải gài gú. Gài gú là phù du, thành công mới mãi mãi.
Nhờ đấy. ஏழு விட்டோம். தெரியலையே, ஏதோ ஒன்று ஆரம்பி. மாஸ்டர் ரெயின் ட்ராப். மாஸ்டர் ரெயின் ட்ராப் விட்டோம். மாஸ்டர் ரெயின் ட்ராப்க்கு அப்புறம் என்ன? அந்த நத்தை நத்தை அந்த நத்தை வந்து ஒரு ஜெல்லு மாதிரி எல்லாத்தையுமே முழுங்கி வச்சுக்க முடியும், வேணுன்றப்ப அதை எடுத்துக்க முடியும். ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் சலைவாக வச்சு அந்த நத்தை. சின்ன வயசுல பார்த்த ரெபல் பண்டலேரோ வந்து இப்போ மாஸ்க் ஆஃப் ஜோரோ இருக்கார்ல, மாஸ்க் ஆஃப் ஜோரோ இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா மாஸ்க் ஆஃப் ஜோரோ, ராபின்ஹுட் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இருக்கிறவங்கள்ட்ட எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ இருப்போம். பண்டலரோட வேலையே என்னன்னா கவர்னர் இருக்கார்ல, கவர்னரையே அரசாங்கம் அது அப்போ பெருசாக நமக்கு தெரியாது. இப்போ யோசிச்சு பார்த்தா அவரை எதிர்க்கிறதே வந்து கவர்னர் தான் எதிர்ப்பார். ராபின்ஹுட் மாதிரி தான் வில்லேஜஸ்க்கு பெருசாக ஒரு அரசாங்க திட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை எதிர்த்து போராடி வில்லேஜஸ்க்கு என்னென்ன எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. ராஜன் மாதிரி அவர்தான் எங்களோட ராஜன். ராஜன் சொன்னா ஊரு கேட்கும். யாரு சொல்றது இவரு கேட்க மாட்டாரு. பூமர் ஓட்டுட்டு இருக்காரு. போடு. நெக்ஸ்ட்டு ஜாக்கி சானை பற்றி பேசணும்னா பேசி நாள் பார்த்தாரு. ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் என்னன்னா நம்ம சேனலுக்கு வந்து செக்ஷன் 13 வைக்கலான்னு ஒரு செக்ஷன் 13 பேர் வைக்கிறதா இருந்துச்சு. இல்லாட்டி அதுக்கப்புறம் ஒரு ஐடியா சொன்னார், அதுலேயும் செக்ஷன் 69 வைக்கலான்னு இவர் சொன்னார். அது அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து ஜாக்சனோட கேரக்டர்ஸ்லாம் அப்பயே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிடிச்சி ஃபேன் கிளப் ஆரம்பிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதில் வில்லன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷிண்டு, அப்புறம் அந்த அரக்கர்கள், டிராகோ, தமிழ் பேரு மாயாவி, காத்தவராயன், சங்கரு, ராஜேஷ், பீமா, அங்கிள், சுப்பினி சப்பினி மங்கனிலே மூணாவது உடம்பு வச்சுட்டு கொட்டையாவா என்னமோ வருமே, காக்கு. அவனை சொல்றது அந்த கொண்டை அதுல நிறைய இன்னொன்னு கல்லிராணி, பயில்வான். எல்லாத்துக்குமே சின்ன வயசு கிரஷ் வந்து கல்லிராணி. ஜூலியா இருங்க, நான் தான் சொல்லுவேன். இல்ல ஆமா அதே வெண்டன்ல வந்து ஒருத்தி வருவா. அவ வந்து இந்தியன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். டார்க் டோன்ல இருப்பா. அவதான் எனக்கு சின்ன வயசுல வைஃப் ஆமா ஃபியூச்சர் பென்டன் பார்க்கலையே. ஐயோ அது எங்கேயா இருக்கு. ஆனா பென்டன் வாட்ச் யாராவது வாங்கியிருப்பீங்களா? நான் வாங்கியிருக்கேன். கையில மாட்டிருக்கேன் வாட்ச். இந்த வாட்ச் இருக்குல்ல, அந்த ஒரு இது மாதிரி போடுவோம்ல, ஸ்லைட்ஸ் போட்டு அதெல்லாம் அதுதான் பென்டன் வாட்ச்னு நம்பினியா? நம்பிட்டு பென்டன் வாட்ச் முழுசா இல்ல, இருந்தாலும் இதை வச்சு ஏமாத்திக்கலாம். எனக்கு கதையெல்லாம் கொடுத்துருக்கான். அது இருக்கு மச்சான், ரெண்டு இலைன்னு தான் வரும். இப்போதைக்கு அந்த 2 இலைன்னு தான் இருக்கு. கதையை கொடுக்க இவனை மிஞ்சின கதை கொடுக்க ஆளே கிடையாது. பென்டன் தான். நான்லாம் சின்ன வயசுல வந்து பென்டன் வாட்ச்னு உண்மையாவே இருக்குன்னு நினைச்சிட்டு, உலகத்துல எங்கேயாவது இருக்கும், நம்ம கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும், அன்னைக்கு இருக்குடா. அந்த வாட்ச் மட்டும் என் கையில சிக்கிச்சு. அது அப்புறம் பவர் ரேஞ்சர்ஸ் ஆஃபர்லாம் அது என்கிட்டாவது உலகத்துல இருக்கும். நம்ம கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலான்னு இருந்தேன். இன்னமும் தேடிட்டு தான் கிடைக்கும். ஆனா வந்து நான் இந்த இது இருக்குன்னு நினைச்சா அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓகே இதெல்லாம் இருக்காது அப்படின்னு. ஆனா வந்து உண்மையாலே நம்பிட்டு ரொம்ப வருஷம் நம்பிட்டு இருந்தேன். 10th வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல புதையலை மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான மந்திரக்கல் ஆனா புதையல்ங்கிறது உண்மையாவே எங்கேயா மறைச்சு வச்சிருந்துருப்பாங்க. நீ அதை விட இல்ல இந்த சிந்து பாத் வந்து இருக்குல்ல, அதுல வந்து எனக்கு சீரியஸாவே ரொம்ப பிடிச்சதுன்னா சொல்லிட்டு இருக்கது அவன் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருப்பான். அவன் பேர் என்ன? ஹக்கீம். அவன் தான் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு கடைசி வரைக்கும் அவன் என்ன சிந்து பாத் என்ன என்ன ஆச்சு எனக்கு அது வந்து அந்த குரங்கு கூடயே இருக்கும். எனக்கு என்ன ஆச்சு அந்த அது ஒரு விஷயம் வந்து கடைசி வரைக்கும் மிஸ்ட்ரியா அந்த மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். அது ஒரு நாளைக்கு இருக்கானா போய் சேர்ந்து கதை சொல்ற மாதிரி நினைச்சிட்டு
சீரியஸா அந்த மாதிரி வீரக்கல் மோசமா இருக்கும். வீரக்கல் அந்த மாதிரி ஆமா. சிந்துபாத். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு கதை அதுலயும் ஒரு எபிசோட்ல வரும் அவன் கடலுக்குள்ள மூழ்கிட்டான். கடலுக்குள்ள மூழ்கிட்டான். இதா கேஜிஎஃப்ல வரவங்க தான் கப்பல் போயிட்டு இருக்கோம், கடலுக்குள்ள இந்த பிரச்சனை கப்பல் பேர் நிம்பஸ். அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஆள் செத்துட்டானான்னு தெரியாது. ஏன்னா அவனோட ரிசம்பிளன்ஸ் வந்து பிரசன்ட்ல நடக்க அவன் சொல்லுவான்ல அந்த இடத்துல இருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா அந்த கதை போயிட்டு இருக்கும். கதை போக அதுல முக்கியமான சிம்பிள்ஸ் வரும். ஒரு பூச்செடியோ அந்த மோதிரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இது பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த ஹக்கீம் வந்து கையில போட்டிருப்பான், இல்ல வந்து உண்மையாலே அந்த இடத்துல ஜூம் போய் காமிப்பானுங்க. நீ பார்த்த மோதிரம் இதாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூம் போய் காமிச்சிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் சீரியஸான. அதே மாதிரி நமக்கு சின்ன வயசுலயே தெரியாம நிறைய தீம்ஸை பார்த்துருக்கோம். இப்போ சிந்துபாத்னு சொல்லும் போது அது ஒரு எஜிப்சியன் தீம், ஜாப்பனீஸ் தீம், மெக்சிகோ, கரேஜ் அதெல்லாம் மெக்சிகோ. அது நமக்கே தெரியாம நிறைய தீம்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி எனக்கு இந்த சிந்துபாத் வந்து அதோட தீமா என்ன சொல்றது, ஒரு அரப் கண்ட்ரியோட தீம் இருக்கும் பின்னாடி. அது ரொம்ப பிடிக்கும். வேற என்ன நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நமக்கு இந்த மார்வல் டிசியோட அனிமேட்டட் சீரிஸ். அப்போ ஃபஸ்ட்டு எல்லாரும் ஆரம்பித்தது சூப்பர்மேன் தான் ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்துச்சு. சூப்பர்மேனுக்கு அப்புறம் ஹல்க் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் எல்லாரும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பேட்மேன் ஓடிட்டு இருந்துச்சு. டீன் டைட்டன்ஸ் தான் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஹல்க் ஞாபகம் இருக்கு. அந்த அனிமேஷன் ஹல்க், ஸ்பைடர்மேனுக்கு 2-3 அனிமேஷன் இருக்கு. நல்லா இருக்கும். நிறைய எல்லாத்துக்குமே 2-3 அனிமேஷன் இருக்கும். ஆனால் எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் நல்ல கூஃபியாகவே ஜாலியாகவே இருக்கும். ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் என்ன விட்டுருங்க, ஸ்பைடர்மேன் எனக்கு தெரியாது. சீரியஸ் மார்வல் அந்த இதெல்லாம் நான் பார்த்தேன் அனிமேட்டட் சீரிஸ். இப்போது அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட இப்போ நம்ம சொல்லக்கூடிய திங்ஸ்லாம் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய டீட்டெயிலிங்ஸ் வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஒன்றொன்னா டீட்டெயிலாக பேசணும். ஒரு சீரீஸ்க்கு நம்ம தனியாக ஒரு நாள் பேச வேண்டியது இருக்கும். நிறைய இருக்கும். நமக்கே நம்ம சின்ன வயசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ரெபல்ஸை பார்த்துருப்போம். என்ன சொல்கிறது, நிறைய நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். நல்ல ஸ்டோரிஸ் ராபின் ஹுட்டோ, எந்த மாதிரி சொல்றது, டெக்கீஸ் நல்லா பார்த்துருப்போம். அப்பயே அந்த டைம் எல்லா பசங்களும் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவானுங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த மாதிரியான சீரீஸ் இருந்துச்சு. சயின்டிஸ்ட் ஆகணும், ஃபைட்டர் ஆகணும், அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீயே யோசிச்சியா? சயின்டிஸ்ட் ஆகணும், ரேசர் ஆகணும்னா எதை பார்த்து ரேசர் ஆகணும்னு நினச்சேன் தெரியுது. மந்திரக்கல் மேலே ஆசைப்படாத பசங்க இல்லை. 12 மந்திரக்கல் கிடைச்சிச்சு. மந்திரக்கல் மாதிரியே முட்டாய் வந்திருக்குமே, ஒரு மாதிரி கல் மாதிரி, சாக்லேட் ப்ரௌன் கலர்ல. அந்த மந்திரக்கல் முட்டாய். எந்த மந்திரக்கல் கிடைச்சா ஜாலியாக இருந்திருக்கும்? எந்த மந்திரக்கல் உனக்கு பிடிக்கும்? ஏன்னா எனக்கு வந்து சொன்னா அடிக்க கூடாது. சொல்லு. பாம்பு மந்திரக்கல். மூஞ்ச பார்த்து வச்சுக்கங்கடா, மூஞ்ச பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீரியஸாகவே எனக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பாம்பு மந்திரக்கல்லும், அதுக்கப்புறம் அந்த இந்த மந்திரக்கல் இருக்குல்ல, ஹீலிங் ஆகிற மந்திரக்கல். நான் இல்லடா குதிரை. அந்த 2 மந்திரக்கல் தான் பிடிக்கும். ஏன்னா வந்து நான் வந்து ஓகே எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து அனிமேஷனு, இதெல்லாம் பொம்மை, இது ஓரளவுக்கு தெரியும். அப்போ யோசிச்சிருந்தேன்னா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் செட் ஆகுது, ஆனால் இதெல்லாம் இருந்தால் இந்த லைஃப்பில் செட் ஆகும் அப்படின்னு அப்போ யோசிச்சு எடுத்த முடிவுகள் அதெல்லாம். பாம்பு மந்திரக்கல் வந்து மாயமாக மறைவது, அதுக்கப்புறம் குதிரை மந்திரக்கல் வந்து கீழே கண்ணுக்கு தெரியாம மறையணும். எனக்கு வந்து 2 ஃபர்ஸ்ட் வந்து அப்பயே சீரிஸ் பார்க்குறப்பே வந்து ஓவர் பவர்னு நினைக்கிறது வந்து டிராகன். இன்னும் அது ஃபயர் பிரீத்தர். புலி மந்திரக்கல் வந்து 2 பிரிச்சு, குட் அண்ட் பேட் 2 பிரிச்சிரும். இல்ல 2 தான் பிரிக்கும். 2 கேரக்டரா 2 பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணிரும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கெட்டவனே எங்கேயாச்சும் அனுப்பிச்சு விட்டு வீட்டில் படுத்துக்கலான்றது. இன்னொன்று டிராகன் வந்து ஓவர் அப்பயே சீரீஸ் பார்க்குறப்பே ஓவர் அடிக்கடி கிடைக்காது. அது எப்போ ரேராக கிடைக்கும், அது பார்த்தாலே ஆசையாக இருக்கும். சரி, எனக்கு வந்து நாய் மந்திரக்கல் சூப்பர். ஏஜே ஆகாமல் இருக்கலாம், அது வந்து இம்மோர்டாலிட்டி கொடுக்கும். அடுத்து வந்து இது ஐயோ டக்குன்னு மறந்துருச்சே, மைண்டில் வச்சுருந்தா எங்களுக்கு மறந்து போச்சு. ஆடு வந்து கூடு விட்டு போயிருது, மறந்துருச்சா? கடை இருக்கு, இது கென்னு இருக்கு, பயில்வான்ட்ட காலம் பண்ணி இருக்கு,
ஆமாம். இப்போது எனக்கு பர்சனலி ஒரு 4 மந்திரங்கள் 5 மந்திரங்கள் நான் கரெக்டாக செட் ஆகிடும். எப்படின்னா, ஒன்று நாய் மந்திரங்கள், உனக்கு இம்மோர்டாலிட்டி கொடுக்கும். இம்மோர்டாலிட்டி இருக்குன்றப்போ உனக்கு குதிரை மந்திரங்கள் தேவையில்லை. குதிரை மந்திரங்கள் வந்து ஹீல் பண்ணும். அப்போ நாய் மந்திரங்கள் இம்மோர்டாலிட்டி உனக்கு அடியே படாது. 2வது ஃபாஸ்ட் முயல் மந்திரங்கள். அதான் சொல்ல வந்தேன், ஃப்ளாஷ் மாதிரி பூந்து பூந்து போயிட்டு. 3வது பவர் கால மந்திரங்கள். இன்னொன்று சேவல். இது மட்டும் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ பறக்கும். கண்ணால் எரிக்கிறது வந்து பண்ணி. ஆனால் என்னன்னா மந்திரங்கள் வந்து கிடைக்கிறத விட அவங்களுக்குள்ள இந்த 2 அந்த மந்திரங்கள்லாம் உடஞ்சிரும். மந்திரங்கள் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் மந்திரங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அது வந்து ஒரு இடத்துல நின்று பிளாஸ்ட் போட்டு உடஞ்சிரும். அப்ப என்னன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போயிடும். அதை கொண்டே எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நான் இப்போ சொன்ன மந்திரங்களை மட்டும் எடுத்தா நீங்கள் சூப்பர்மேனாக மாறி என்ன சொல்கிறீங்க, ஹோம்லேண்டராக மாறி விடுவேன் நண்பர்களே. ஆனால் நான் அந்த இது பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படின்னா, ஓகே இதெல்லாம் வந்து பிரிச்சிடுறாங்கல்ல, அதான் உடஞ்ச உடனே வேற ஒருத்தருக்குள்ள போயிருங்க, நம்ம வாய்க்குள்ள வச்சு கடிச்சு உடச்சிட்டோம்னா நமக்குள்ள வந்துடும் அந்த பவர் அப்படின்னு நீ நினைச்சிருக்க. அதுதான் இல்லை. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் கடைசியா சொல்லிட்டாங்க, ஓகே இது எல்லாரும் யோசிச்சிருப்பாங்கல்ல, இந்த இது நமக்கு வரணும், வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, கடைசியா பாத்தீங்கன்னா போய் திருவள்ளுவரை கூப்பிட்டு வருவாங்க. திருவள்ளுவர் அந்த மந்திரக்கல்ல ஃபுல்லாத்தி திருவள்ளுவர் தான் ப்ரோ வச்சிருப்பாரு. அவர் வந்து சேஃப் கார்ட் பண்ணியிருப்பார்ல, அவர் திருவள்ளுவர் இல்லை, அவர் பேர் லோப்பே. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஷாட். அப்போ வந்து ஷிண்டு அவர் தான் அடிச்சு அந்த மந்திரக்கல்லாம். அதான் சரியான இது. எனக்கு அவரை பார்த்துட்டு லோப்பே என்ன எங்க ஊர்ல கம்மி சம்பளம்னு அர்த்தம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. வந்து அவரோட இது கையில எடுத்து இது போடுவாரு, லெட்டர்ஸ் அந்த பேப்பர் எழுதி இப்படி தொங்க விட்டு மேஜிக். இப்போ பார்த்துருக்கேன் கார்ட்டூன்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்டகனிஸ்ட் சைடு ஒரு பார்வை போனது ஜாக்கி சான் தான். ஷிண்டு சைடு, ஷிண்டு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துடாதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல உள்ள, அந்த என்ன ஒரு மிரர் மாதிரி இருக்குமா, அந்த டெசராக்ட் மாதிரி ஒன்று இருக்கும், சம்திங் டெசராக்ட் மாதிரி இருக்கும். அது ஓபன் பண்றதா கீ தான். அது அதுல இருந்து வருவாங்க 2-3 நிறைய 12 பேர் இருப்பாங்க. அதுலயும் 12 பேர் இருப்பாங்க. இல்ல ஷிண்டுக்கு 12 கல் கிடைச்சிடாதா? ஏன்னா அடிக்கடி பார்க்க மாட்டேன் ஷிண்டுவை. அந்த இதுல மட்டும் தான் வால்டர் போய் பேசுறது மட்டும் தான் தெரியும். கிடைச்சு ஓபன் பண்ணுவான் அடிக்கடி. அதாவது அவன் ஓபன் பண்ணுவான், இவன் போய் அடைச்சு விட்டுறான். அதுதான், அவ்வளவுதான். அந்த 12 மந்திரங்கள் கிடைச்சிடாதா ஷிண்டுக்கு? அடிக்கடி பார்க்கணுன்ற ஆசை. அப்போ ஷிண்டோட பையன் ஒருத்தர் இருப்பான்ல, டிராகோ, அவர்றப்ப ஷிண்டு மேல எனக்கு ஒரு பெரிய இது இருந்துச்சு. ஏன்னா அவனை வந்து ஷிண்டு தான் வந்து டிஃபீட் பண்ணி மறுபடியும் திரும்ப உள்ள போவாங்க. ஷிண்டுவை கூப்பிட்டு வந்து இது பண்ணிடுவாங்க. அதாவது அம்மா, ஏன்னா அது வரைக்கும் எனக்கு ஷிண்டு வந்து என்ன சொல்றது, ஃபீமேல்ன்றதே தெரியாது. அந்த நிறைய பேருக்கு தெரியாது, அது ஃபீமேல்னே எனக்கு தெரியாது ஷிண்டு. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஜாக்கி சான் எடுத்துக்கிட்டேன்னா அதில் இருக்க யூனிவர்ஸே வேற. உனக்கு மந்திரங்கள் வந்துடும், அதுக்கப்புறம் முகமூடி வந்துடும், அதுக்கப்புறம் அரக்கர்கள் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த முகமூடிக்கெல்லாம் உயிர் வந்துடும். உயிர் வந்து அவங்க ஒரிஜினலாக வந்துடும். ஷேடோ கான்ஸ் இருக்காங்க, இது வந்துடும். இது இல்லாமல் இடையில ஃபில்லர்ஸ், நம்ம குரங்கு ராஜா, இந்த ஒரு மேஜிக் டெம்பிள், அப்புறம் டிராகுலா, அண்டார்டிகா போயிட்டு அவனையே கூப்பிட்டு வருவாங்க, பெரிய ஒரு ஜெயிண்ட் மாதிரி. எட்டி ஒருத்தனை ஏத்திக்கிட்டு வந்துருவாங்க. எல்லா மந்திரங்களும் இருந்தா நல்லா தான் இருக்கும். 12 மந்திரங்கள் இருந்தா ஓஜி தான். ஓஜி நீங்க சொல்லிடுறேன், நான் சொல்ற மாதிரி வந்து உங்களை மாத்தி விடுறேன். கமல் மாதிரி. சரி, ஓ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், கிளைமேக்ஸ். அதை அவர் சொல்லுவார். இன்னும் நாங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்குது. கார்ட்டூன்ஸ் இல்லை பழைய சீரீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100+ இருக்குது. 100+க்கும் நாங்கள் ஒன்றொன்றும் ஒரு நாள் பேச முடியும், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த வீடியோக்களை அடைக்க முடியல, அதனால் பார்ட் 2ல் பார்ப்போம் நம்ம எல்லாத்தையும். どうもありがとうございました。